ரொம்ப நாள் கழித்து அரவிந்த் அட்வென்ச்சர்ன்ற சேனலை அரவிந்த் ஸ்டூடியோவை நம்ம மாற்றிட்டோம். அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி வந்து ஏற்காடு போக போகிறோம். அது எங்கேருந்துன்னா தருமபுரி டு மோரூர் வழியாக வந்து நம்ம ஏற்காடு போக போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு. தருமபுரியில் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரோடு போடாத இருந்துச்சு, இப்போ ரோடு போட்டாங்களான்னு சொல்லி தெரியல. நம்ம இப்போ போய் தான் நம்ம காட்ட போகிறோம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ்னிசம் சேனல் ஓனர், அதாவது வந்து சிங்கார வேலனை கூட்டிகிட்டு இல்லைன்னு என்டர்டைன்மெண்ட்னு ஒரு தம்பிக்கிறாப்புல அவரையும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம எல்லாம் 2 பைக்கில் 4 பேர் வந்து போக போகிறோம். நம்ம நடுவில் பேசிக்கலாம். A few moments later. டைம் ஆயிடுச்சு, இப்போதான் வரோம். போலாமா? இன்னொருத்தனை வர பிக்கப் பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உடனே ரொம்ப நேரமாக லேட் பண்ணிட்டான். சரி நம்ம போகலாங்க, போகிற வழியில் பார்க்கலாம். இன்ஜினியர் செக் பண்ணலான்னு சொல்லி செக் பண்ணும்போது பெட்ரோல் பங்க்கில் வந்து ரொம்ப இதாக போயிடுச்சு. அங்கே பாருங்கள், ரொம்ப போயிடுச்சு. நல்லா இங்கேயே பார்த்தேன், இல்லைன்னா புகை தள்ளின்னு வந்து போயிட்டுக்கும். கடைசியாக தம்பியும் பிக்கப் பண்ணிட்டுங்க. இனிமேல் போக வேண்டியது தான் ஊர்கோலம். போகலாமா? மனசு இல்லையா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க. வாட்டி கேமரா வந்துட்டாங்க. அதாவது தருமபுரி டு நல்லம்பள்ளி டு வந்து பார்த்தீங்கன்னா முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நாங்கள் நடுவில் வந்து எங்கேயுமே போடல வீடியோ. நாங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம எடுத்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோரூர், அதாவது முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலேருந்து மோரூர் போகிற வழி. மோரூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ரோடு கட் ஆகும். நம்ம ரைட் சைடு போனால் தான் பக்கம். சரிங்களா? பெட்ரோல் மிச்சம் பண்ணலாம் மக்களே, பெட்ரோல் மிச்சம் பண்ணலாம். சரிங்களா? அதுலேருந்து நம்ம போனீங்கன்னா, அதுலேருந்து அடிவாரத்துக்கு மோரூர் அடிவாரத்துக்கு போனீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற்றம் வந்து இருக்கும். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஜர்னி. அங்கே வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ மோரூர்லேருந்து அதான் நம்ம தருமபுரியிலேருந்து வந்தோம். தருமபுரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் முத்தம்பட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மோரூர் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட், அதாவது அந்த போர்டு பார்த்திங்கன்னா ஏற்காடு வந்து 27 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து நாங்கள் வந்தது வந்து ஷார்ட்கட்டுங்க. இதிலே வந்து போனீங்கன்னா மேலே வந்து 27 கிலோமீட்டரில் வந்து ஏற்காடு இருக்கும். நடுநிலையில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எந்த மாதிரியே பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், என்ன இதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். பல விஷயம் இருக்குது, பல விஷயத்தை நீங்களும் பாருங்கள். நம்ம மேலே மீட் பண்ணலாம். அதாவதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோரூர்லேருந்து நம்ம பண்ணோம் இல்லையா, மோரூர்லேருந்து ஏற்காடு மலை வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிவாரத்துலேருந்து இருக்கிறோம். மேலே வந்து கரடியூர் செக் போஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு. ஏற்காடோட அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரடியூர், அந்த கரடியூர் போர்டு வந்து அதை பார்த்தோன்னா அப்பாடி மேலே ஏறி வந்துட்டோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்போ போயிட்டே இருக்கிறோம். இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பயங்கர மோசமாக இருக்குதுங்க. நான் கரெக்டாக 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்பயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ இதே தான் இருக்குது. கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மலைகளின் ராணின்னு சொல்லுவாங்களே ஊட்டி,
அந்த மாதிரி வந்து நம்மளோட ஏற்காடுக்கு வந்து கண்டிப்பாக பேர் இருக்குது. அது என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொல்கிறேன் பின்னாடி. நம்ம அந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, எட்ஜு, அந்த எட்ஜுக்கு தான் போக போகிறோம். மாதா எந்தன் குல மாதா வணக்கம். ஒன்றும் இல்லைங்க, 2 கிராமத்து, அதாவது வந்து இயற்கை வளம் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி டு சேலம். அந்த தருமபுரி என்ற சேலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடை வந்து சேர்வாயன் மலைன்னு சொல்லுவாங்க. சேர்வாயன் மலைன்னு சொல்லிட்டு எதுக்கு பேர் பெற்றது அப்படின்னா, எதுக்கு பேர் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வந்து சேர்வாயன்னு சொல்லி சிவன் சாமி வந்து மேலே இருக்கார் தலைவர். இப்போ நம்ம தருமபுரியில் இருந்து நிறைய மக்கள் வந்து பார்ப்பீங்க. அந்த மக்கள் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஷார்ட்கட் இருக்குது, அது மாதிரி நாங்கள் வாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொம்புடி ரூட்டு போயிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப தூரம். நம்ம தருமபுரிலேருந்து போகிறோம், பொம்புடி ரூட்டு போவேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோரூர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மோரூருக்கே வரத்துக்கே வந்து ஷார்ட்கட் இருக்குது. முத்தம்பட்டி ஆன்சைகள்லேருந்து வரீங்க, வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைட் அண்ட் லெஃப்ட்டு, கரெக்டாக ரைட் சைடு கட் பண்ணி ஒரே ரோடுங்க வந்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நீங்கள் மேடை வரும்போது வந்து செகண்ட் கியர் வந்து ஈரவாண்ட வண்டியில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். செகண்ட் கியர் இல்லைனா கூட ஃபஸ்ட்டு கியரில் வந்து போங்க, ஏன்னா செகண்ட் கியரில் வேலைக்கு ஆகலை. நாங்கள் தான் முன்னாடி போகிறோம். யார் ஃபர்ஸ்ட் முன்னாடி போறதுன்னு பிரச்சனை இல்லைங்க, யார் சேஃப்டியா வராங்க முக்கியம். வேலா ரோடு எப்படி இருக்குது, கார் மாதிரி தகவல் செய்யறோம். சாக்கு ஆயிட்டாங்க, சாக்கு. நாங்கள் முன்னாடி முந்திரி கோட்டமாக முந்திட்டு வந்துட்டோம். ஏன்னா ஒரு ட்ரக் ஒன்று வந்துருந்துச்சு, புகை ஓவராக இருந்துச்சு. சைடு பின்னாடியே வந்து சைடு வந்து ஏறி வந்துட்டோம். அவங்க பின்னாடியே மாட்டிக்கிட்டாங்க, பயங்கர காண்டாக போகிறாங்க. இந்த வீடியோ அவங்க இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது முன்னாடி எஸ்கேப் போயிட்டாங்கடா அப்படின்னு. நாங்கள் இன்னும் அந்த புகையிலே இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்காடு மலைக்கு ஸ்டார்டிங் வந்துட்டோம். இன்னும் 2-3 மலைக்கு போனால் நம்ம கரடியூர் ரீச் ஆகிடலாம். கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி காட்டுங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக மலை கிராம மக்கள் வந்து இன்னுமே வசிச்சுட்டு இருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா வழி அதுதான், அந்த வழியே போகுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வழி. இன்னும் வந்து இருக்காங்க. நம்ம வண்டி இப்போ போகுதான்னு தெரியல, ஏன்னா மழைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. சேராயிடுச்சுன்னா அந்த பக்கம் வண்டி எதுவுமே போகாது, இன்க்ளூடிங் 2 வீலர் மாதிரி கொண்டு போகாதுங்க, சைக்கிளும் போக முடியாது. அவ்வளோ பேர் மேலே நான் பாறை சரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் வரவங்க மலைப்பாதையில் நீங்கள் ஏறி வரும்போது எந்த ஒரு மிருகத்துக்கோ எந்த ஒரு இதுக்கோ நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணாத வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். A few moments later. भैया that कितना किलोमीटरங்க டூ கரடியூர் வந்துச்சுன்னா ஒரு நம்பிக்கை, பேரன்பம் எல்லாம் நடக்கும். ஏய் நம்பிக்கை அதானே எல்லாம். சரி மூவ் பண்ணலாமா, நீங்க ஊட்ட ஆரம்பிக்கலாம். சொல்லிட்டா நம்ம இப்போ அந்த ரூட்டு தான் கரெக்ட் ரூட்டு. மழை வந்ததுதான் சொல்றது, இதுதான் கரெக்ட் ரூட்டு நம்ம தருமபுரியிலேருந்து ஏறி வர ரூட்டு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பக்கம் பொம்புடி ரூட்டுக்கு தெரியுமா, பொம்புடி ரூட்டில் அட கம்முனு எல்லாம் குறைஞ்சாட் பண்ணிட்டு அடக்கு என்ன பேசிட்டு இருக்கிறோம். ஓ உருட்டு சொல்றியா, அதாவது பொம்புடி ரூட்டு வந்தா பயங்கர அது வந்து நம்ம போற ரூட்லேயே வந்து அந்த பக்கம் மலை ரூட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. வேணா ஒரு பெட்டு கட்டலாம், நீங்க அந்த ரூட்டு போங்க, நாங்க அந்த ரூட்ல இறங்குறோம். திருப்பி இறங்கும் போது பொம்புடி ரூட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க காட்டுங்க. அதாவது பொம்புடி ரூட்டு பயங்கர தாறுமாறாகுது, அதுக்கு இதே பேட்டர்ன். நீங்க அப்புறம் அரூர் ரூட் ஒண்ணு இருக்கு, சேலம் போயிட்டு ஏற்காடு போய்ங்களாமா. சேலம் ஏங்க இங்க இருக்கிற 27 கிலோமீட்டருக்கு எங்க, அங்க போய் 55 கிலோமீட்டர் எங்கங்க. போலாம், எதுக்கு பேசிக்கிட்டு உருட்டி முடிச்சுட்டாங்க.
அதே மாதிரி இந்த நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் ரோடு வந்துடலாம் இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழையினால இதாச்சு. கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கைங்க, தயவு செஞ்சு இந்த ரோடு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி கொடுங்க, உங்களுக்கு இது ஒரு புண்ணியமாக போகும். ஏன்னா நிறைய பசங்க காலேஜ் போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, இங்கேருந்து அந்த வழியே தான் வரணும். மக்கள் வந்து டாடா ஏசியில் பயணம் கொடுக்குறாங்க, பஸ்ஸு ரோட்டு விட்டுறாங்க. இங்கே நல்லா இருக்குன்னா பஸ்ஸு விட்டுருக்குன்னு நீங்கள் விடலாம். எங்கே போனாலும் வந்துடுறீங்க. இது வந்து கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும். மக்களே பாதி தூரம் வந்துட்டோம், நம்ம ஏற்காடு ரீச் பண்ண போகிறோம். அதனால் வந்து பழைய காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு சொல்லி நம்மளோட உழைக்கும் வருகும் அப்படின்ற மாதிரி கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன். இதுலேருந்து இந்த வாக் வந்து கண்டினியூ வந்து பிளாக் கலர் ஷர்ட்டில் தான் நம்ம போக போகிறோம். கண்டினியூ பண்ணலாம் வாங்க. மக்களே இப்போ நம்ம பார்க்கறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெத்தலை கொடி மாதிரி தெரியாது. வெத்தலை கொடி இல்லைங்க, நம்ம டேஸ்ட்டுக்காகவும் சத்துக்காகவும் நம்ம போடுற மிளகு தான் அது, மிளகு கொடிங்க, சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கொட்டை வந்து இங்கே அதிகமாக நம்ம மலையில் வந்து போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேவுட் மரங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்தாலோ இல்லை ஆண் குழந்தை பிறந்தாலோ அப்படின்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். கதையா இல்லை உண்மைன்னு சொல்லி தெரியல. ஆணும் பெண்ணும் வந்து ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் வந்து பிறக்கும் போது அவங்களோட நிலத்துல, அதாவது வந்து சொந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நெட்டுருவாங்களாங்க. அவங்க வளர வளர 21, 22 வயசுல வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு மரத்தை வந்து வெட்டி எடுத்துருவாங்களாங்க. ஏன்னா அந்த மரம் வந்து அவ்வளோ காஸ்ட்லி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு போகுது மட்டும் பாருங்க. இது வந்து சின்ன இதுதான். ப்ளஸ் இதுலேயே வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காப்பி கொட்டை வந்து போட்டிருக்காங்க. பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கொட்டை. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி தான். இது பார்த்தீங்கன்னா காஃபிங்க. இது வந்து காஃபி மொக்கு, சரிங்களா. இது ஃபுல்லாக காஃபி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகு. அந்த கொடி பாருங்கள், தெரியுது பாருங்கள். அந்த கொடி கீழே மரத்தில் வந்து கீழே வரைக்கும் வந்து 3 in 1 யூஸ். காஃபி கொட்டை விளையுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு விளையுது, ப்ளஸ் வந்து பிளேவுட் மரம் வந்து விளையுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து, அதாவது தருமபுரி போகிற ரோடுன்னு கூட சொல்லலாங்க. இது கரடியூர் வந்துட்டாவே நீங்கள் வந்து ஏற்காடுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரடியூர்லேருந்து நம்ம வெளியே வந்து நிற்சிருக்கிறோம்.
சரிங்களா? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தருமபுரி டு ஏற்காடு.